வைத்தார். And he turned on that video. அவர் அங்கே இருந்த காணொளி காட்சி இயக்கினார். And he takes the offering. அவரே காணிக்கை எடுத்தாருங்க. And he is a worship leader. அவர்தான் ஆராதனை நடத்தினாரு. And he is a preacher. அவர்தான் பிரசங்கம் பண்ணாரு. And he does the benediction. அவர்தான் ஆசீர்வாதம் சொன்னாரு. Do you see what I'm saying? நான் சொல்றது புரியுதுங்களா? Because he doesn't want to share his job. தன்னுடைய பணியை மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்க மனம் இல்லை. That's why many pastors are getting so discouraged in their ministry because they are not sharing their work. தங்களுடைய ஊழிய பளுவை பாரத்தை மற்றவர்களோடு சரியாக பகிர்ந்து கொள்ளாதபடியினால் அநேக போதகர்கள் ஊழியத்திலே சோர்ந்து துவண்டு போய் விடுகிறார்கள். That is what happening here we see in Moses. மோசேயுடைய காரியத்தில் அதுதான் இங்க நடக்கிறத பார்க்கிறோம். That's why Jethro tells him that you need to bring in people to share your job. அதனால் தான் உம்முடைய பணியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்களை நீ நியமிக்க வேண்டும் என்று எத்ரோ சொல்லுகிறார். Hallelujah. 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 Hallelujah சொல்லுவோமா? We need to train disciples. சீஷர்களை நாம் பயிற்றுவித்தாக வேண்டும். Pastors should not work alone. போதகர்கள் தனித்து இயங்க கூடாது. You know, God never designed shepherds or pastors to work alone. மேய்ப்பர்களோ போதகர்களோ தனித்து களப்பணியாற்ற தேவன் வடிவமைக்கவே இல்லை. When God created man, மனிதனை தேவன் உண்டாக்கிய போது, and he created Eve, அவர் ஏவாளை உண்டாக்கினாரே, he is helpmate, அவருடைய ஏற்ற துணையாய் இருக்க, and he said it is not good for the man to be alone, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்றாரே, and I will make a helper suitable for him. ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். See, it is an abiding principle in the scripture that when we work for God, we need to work with others. தேவனுடைய பணியை நிறைவேற்ற களமிறங்கும் நாம் மற்றவரோடு இணைந்துதான் பணி செய்ய வேண்டும் என்பது வேதாகமத்தில் மறுக்க முடியாத அடிப்படை கோட்பாடு. This is a part of the reason Jesus himself never worked alone. இந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் இயேசுவே எல்லாம் வல்லவரே தனித்தொருவராய் இயங்கவில்லை. He selected 12 men to work alongside him. தன்னோடு கூட இணைந்து கரம் கோர்த்து செயலாற்ற 12 வரை தெரிந்து கொண்டாரே. And then he sent them out to do their work. அதை தொடர்ந்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியை செயல்படுத்த இரண்டு பேராய் களம் இறக்கி விட்டார். You remember how he sent them 2 by 2? எப்படி அவர்களை அனுப்பினார்? இரண்டு பேராக அனுப்பினார். We see in Mark 6:7 and Luke 10:1. மார்க் 7 லூக்கா 10:1 இதை படிக்கிறோம். Why? ஏன்? Because trying to work for God all by yourself will wear you out. நீங்கள் மட்டும் தன்னந்தனியே தேவனுக்காக பிரயாசப்பட்டு முயன்றால் விடாய்த்து போவீர்கள். In Ecclesiastes 4:10 says, பிரசங்கி 4:10 சொல்கிறது, if one falls down, ஒருவன் கீழே விழுந்தால் his friend can help him up, அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவானே. but pity the man who falls and has no one to help him. ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லையே. In Ecclesiastes 4:12 we see, பிரசங்கி 4:12 படிக்கிறோம், though one may be overpowered, ஒருவன் யாதாம் ஒருவன் அவனை மேற்கொள்ள வந்தாலும், two can defend themselves. அவர்கள் இருவருமாக அவனை எதிர்த்து நிற்கலாமே. A cord of 3 strands cannot be easily broken. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறுந்து போகாது. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க. Many pastors, அநேக போதகர்கள், they do these mistakes. இந்த தவறு செய்கிறார்கள். They wanted to do everything by themselves. எல்லாவற்றையும் தாங்களே இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய துடிக்கிறார்கள். See, in science there is a principle. அறிவியலில் ஒரு மாறாத கோட்பாடு இருக்கிறது. It is called synergism. அது ஒருங்கிணைந்து செயல்படுகிற விதி. Synergism means இந்த ஒருங்கிணைதல் என்றால் two can carry more than one. ஒன்று தனியாய் சுமப்பதை பார்க்கிலும் இரண்டாக அதிகம் சுமக்க முடியும். I'll tell you an example. உதாரணம் சொல்லுகிறேன். I once read a story. ஒரு கதையை சொல்லும். There was a horse pulling contest in Canada. கன்னட தேசத்திலே குதிரை இழுக்கும் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. The winning horse, the first place, the winning horse was able to pull 4000 kgs. அதிலே முதல் பரிசை வெல்லக்கூடிய ஜெயிக்கும் குதிரை 4000 கிலோவை இழுக்கக்கூடியதாக இருந்தது. The second prize, இரண்டாவது பரிசு, was the horse which can pull 3000 kgs. 3000 கிலோவை இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த குதிரைக்கு இரண்டாம் பரிசு கிடைத்தது. So if you put these two horses together, இரண்டு குதிரையையும் ஒன்றாக பிணைந்து விட்டால் how many kilos do you think the horse can pull? ரெண்டு குதிரையுமா சேர்த்து எத்தனை 1000 கிலோ இழுத்துருக்கும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 4000 kilos plus 3000 எவ்வளவு ஆச்சு? ஒரு குதிரை 4000, அடுத்த குதிரை 3000 கூட்டினா எத்தனை? 7000. ஆனா அதுதான் இல்ல.
When they put this horse together, இரண்டு குதிரைகளையும் ஒன்றாக நுகத்தில் பூட்டிய போது they pulled 13,000 kilos. ரெண்டு குதிரையும் சேர்ந்து 13,000 கிலோக்களை இழுத்தன. It was nearly twice as much. ஏறக்குறைய 2 மடங்கு அதிகம். Hallelujah. 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 The Bible says one can chase 1,000 and two can say 10,000. உங்களிலே ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவராய் இணைந்து விட்டால் 10,000களை துரத்துவீர்களா? That is a part of the reason Jesus created the church. இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் திருச்சபையை இயேசு உருவாக்கி To இருக்கிறார். train people, to train disciples. சீஷர்களை பயிற்றுவித்து உருவாக்கும்படியாக. So we don't have to do it all over alone. நாம மட்டும் எல்லாத்தையும் தனியா செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க. Church is not only for pastors to minister. போதகர்கள் மாத்திரம் ஊழியம் செய்வதற்காக திருச்சபை உத்தேசிக்கப்படவில்லை. It is also the place where you train and disciple people. உங்களுடைய திருச்சபையில் விசுவாசிகளாய் வருகிறவர்களை நீங்கள் பயிற்றுவித்து சீஷர்களாக்க வேண்டிய இடம்தான் சபை. You train people how to minister. ஊழியம் செய்வது எப்படி என்று மக்களை You பயிற்றுவிக்க train வேண்டும். how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். We need people together to pray for our ministry. ஊழியங்களுக்காக ஜெபிக்க மக்களை நீங்கள் ஒருங்கிணைத்து பயிற்றுவித்திருக்க வேண்டும். We pastors need prayer more than anybody else. யாரை காட்டிலும் அதிகமாக போதலாகிய நமக்கு தான் அதிக ஜெபம் தேவை. Because even Jesus needed prayer. இயேசுவானவருக்கே சீஷருடைய ஜெப உதவி Remember தேவைப்பட்டது. in Gethsemane he told his disciples to pray. கெத்செமனே தோட்டத்தில் நினைச்சு பாருங்க, சீஷர்கள் தனக்காக வேண்டிக் கொள்ளும்படி இயேசு கேட்டுக்கொண்டார் அல்லவா? When Jesus need prayer, how much more that we as a pastors need prayer. இயேசுவுக்கே சீஷருடைய ஜெப உதவி தேவைப்பட்டிருக்குமானால் போதலாய் இருக்கிற நமக்கு எவ்வளவுக்கு அதிகம் ஜெபம் தேவைப்படுது என்பதை அறிந்து கொள்ள That's one வேண்டும். of the reasons Jesus established the church so that we can do more together. நாம் அதிகமாக இணைந்து விட்டால் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய முடியும் என்ற ஒரு காரணத்தை நிமித்தம் தான் திருச்சபையை இயேசு ஏற்படுத்தி Now இருக்கிறார். congregations are filled with imperfect people. இப்பொழுது நம்முடைய சபைக்குள்ளே அரைகுறையான மக்கள் நிறைந்திருக்கலாம். But when these imperfect people allow themselves to guided by God's word, ஆனால் குறைவுள்ள இந்த ஜனங்கள் நம் மூலமாக தேவனுடைய வசனத்தினால் வழிநடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். they end up pulling together அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இழுக்க and they ஆரம்பித்தால் can accomplish a great deal for God. தேவனுக்காக அரிய பெரியும் சாதனை அவர்கள் நிகழ்த்த முடியும். Sometimes people come to church சில வேளைகளில் மக்கள் சபைக்கு வரும்போது and they say that, oh, this person is not good இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, and that person is not good. அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்றாங்க. That's why they give an excuse to go to church. இதனால தான் சபைக்கு வராம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. But I want to tell you, if you find a perfect church, நீங்க குறையே இல்லாத ஒரு பூரணமான சபை எங்கனா பாத்தீங்கன்னா, I want you to come and tell me. அப்படி ஒரு சபை இருந்தனா வந்து என்கிட்ட சொல்லுங்க. Even I want to join the church. நானும் போய் அந்த சபையில சேர்ந்துக்க ஆசைப்படுறேங்க. Dear pastors, அன்பு போதகர்களே, Christianity is not a lone ranger religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு தனித்து இயங்குகிற மதம் அல்ல, தனிக்காட்டு வேட்டைக்காரராய் இயங்குவதல்ல. We all need help. எல்லாருக்கும் ஒரு உதவி தேவை. That was true at the time of Moses, அது மோசேயின் நாட்களிலும் உண்மையா இருந்தது. and it is true even today. இந்நாள் வரைக்கும் இது மாற்ற முடியாத உண்மை காரியம். That's why God created a role for elders and deacons in the church. ஆகவே தான் திருச்சபையிலே கண்காணிகள் மூப்பர்கள் என்ற பங்கை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். Paul wrote to a preacher named Titus பவுலடியார் தீத்துவுக்கு எழுதும்போது and told him, சொல்லுகிறார், the reason I left you in Crete was that you might strengthen out what was left unfinished. எதெல்லாம் குறையாக விட்டுவிடப்பட்டதோ அதை நீ நிறைவேற்றி பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உன்னை கிரேத்தாவிலே விட்டு வந்தேன். And appoint elders in every town. பட்டணங்கள் தோறும் நீ மூப்பர்களை நியமிக்க வேண்டும். An elder must be blameless, அந்த மூப்பன் குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்க the வேண்டும். husband of one wife, a man whose children believe and are not open to charge of being wild and disobedient. ஒரே மனைவியுடைய புருஷனும் பிள்ளைகள் குற்றமற்றவர்கள் என்கிற சாட்சி உடையவனும் மனைவி அடியாதவனுமாகிய நற்சாட்சியுள்ளவனாய் இருக்க வேண்டும். You have to listen very carefully. ரொம்ப கவனமா கேட்கணுங்க. Do not be people pleasers. நீங்கள் பொல்லாதவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க கூடாது. Many of us we try to please people நம்மிலே பெரும்பாலானவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்த நாடுகிறோம். and we miss out on God. அப்படி செய்ய முனைந்து தேவனை கோட்டை விட்டுறோம். Hallelujah. ஹல்லேலூயா. See, here elders are called pastors too. இங்கே மூப்பர்களும் போதகர்களாகவே அழைக்கப்படுகிறார்கள். And their job is a shepherding the congregation. அவர்களுடைய பெரிய பணி திருச்சபைக்கு மேய்ப்பர்களாக பணியாற்றுவதாகும். And they are
there to protect the church. திருச்சபையை பாதுகாக்கும் வேலியாய் இருப்பதுதான் அவர்கள் பணி. Pastors is also a shepherd. மேய்ப்போதகர்களும் மேய்ப்பர்கள்தான். They also protect and lead congregation. அவர்களும் பெரிய திருச்சபையை பாதுகாத்து But God மேய்க்கிறார்கள். want to make sure that pastors didn't work alone. எந்த திருச்சபையின் போதகராய் இருந்தாலும் அவர்கள் மட்டும் தனியே போதக பணியை செய்ய தேவன் விரும்பவில்லை. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. My dear pastors, எனக்கு அன்பான போதகர்களே, another thing I want to tell you is இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். stick to your calling. உங்கள் அழைப்பில் நிலைத்திருங்கள். Stick to your calling. உங்க அழைப்பை விட்டு போயிராதுங்க. Many pastors, they want to be evangelists. அநேக போதகர்கள் இன்றைக்கு சுவிசேஷகர்களாகணும்னு ஆசைப்படுறாங்க. Many pastors, they want to be an apostle. அநேக போதகர்களுக்கு அப்போஸ்தலர்களாய் இருக்க ஆசை வந்து விட்டது. They want to take everything, all the role. எல்லா ஊழிய அழைப்பின் பங்கையும் தங்க மேல எடுத்து போட்டுக்க விரும்புறாங்க. And they like titles. அவங்களுக்கு பட்டங்கள் மேல அவ்வளவு அமோக ஆசை. Many pastors, now I see everybody is an apostle or a bishop or a reverend or a doctor. இன்னைக்கு நான் நிறைய போதலை பார்க்கும் பொழுது ஒன்று அவர்கள் அப்போஸ்தலரா இருக்கிறாங்க, இல்லனா பேராயரா இருக்கிறாங்க, முனைவரா இருக்கிறாங்க, இல்லாவிட்டால் ஒரு கண்காணிப்பு பேராயரா இருக்கிறாங்க. But they are going after titles. பட்டங்களுக்கு பின் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். And someone came to me, ஒருவரிடத்திலே வந்தார், Pastor, உங்க பேர் முன்னாடி I don't see any doctor or reverend or bishop. உங்க பேருக்கு முன்னால என்னையா போடுறது? நீங்க டாக்டரா, பிஷப்பா, பாஸ்டரா எனக்கு தெரியலையே. And many pastors have a title. ஏன்னா நிறைய போதருக்கு முன்னால ஒரு பெரிய பட்டம் இருக்குல்ல. I don't see anything for you. உங்களுக்கு பேருக்கு முன்னால ஒரு பட்டமும் நான் பார்க்கலையே. He said, give me 3,000 rupees. 3000 ரூபாய் கொடுங்கயா போதும். I'll give you a title. நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துறேன் அப்படினாரு. Some people are very impressed with the titles. சிலர் தங்களுக்கு கிடைக்கிற பட்டங்கள் மேல் மிகுந்த ஆவல் நாட்டத்தோடு இருக்கிறார்கள். I met a pastor in Africa. ஆப்பிரிக்காவில் ஒரு போதகரை சந்தித்தேன். A very big pastor. மிகப்பெரிய போதகர் அவர். One of the biggest church. மிகப்பெரிய திருச்சபையின் போதகர். And God gave him a wonderful congregation and the biggest church. மிகப்பெரிய திருச்சபை, அருமையான சபை மக்களை கொடுத்திருக்கிறார் தேவன். And he got attracted about evangelism. அவருக்கு சுவிசேஷ பணியின் மீது அளவு கடந்த ஒரு கவர்வு வந்து விட்டது. So he started to travel country after countries. ஆகவே நாடு நாடாக பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார். Visited a lot of countries. பல தேசங்களுக்கு போகிறார். He did this for 3-4 years. 3-4 ஆண்டுகள் இதை விடாமல் செய்கிறார். Slowly கொஞ்சம் கொஞ்சமா his church started to get divided. அவருடைய பெரிய சபை பிரிந்து போக தொடங்கியது. And he came back home one day. ஒரு நாள் தன் தாயகம் திரும்பி The வந்தார். assistant pastor took off of his church. உதவி போதகர் அவருடைய சபையை இப்போ அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. The pastor sit and was crying. உட்கார்ந்து தலைமை போதகர் அழுகிறார். This is a church of more than 5,000 people. 5000 பேருக்கும் அதிகமான மக்கள் இருந்த பெரிய திருச்சபை. God called me and I built this congregation. தேவன் என்னை அழைத்தார், கஷ்டப்பட்டு இந்த சபையை கட்டி எழுப்பினேன். Now it's dwindled down to 1,000 people. இப்பொழுது 1000 பேர் வரைக்கும் குறுகி சிறுத்து விட்டதையா. He's telling me, he was crying and telling me, அழுகையோடு இடத்தில் சொன்னார், Pastor, if I have to do it again, பாஸ்டர்யா திரும்பவும் நான் அதை கட்டி எழுப்பணும்னா, no, if I have to do all over my ministry again, மீண்டுமாக நானே என் ஊழியத்தெல்லாம் செய்யணும் அப்படி நினைச்சு இருந்தா, I would have stuck to my calling. நான் என்னுடைய அழைப்பிலே நிறுந்திருக்க I வேண்டும். shouldn't have left my church alone. நான் என் சபையை விட்டுட்டு வெளியே போயிருந்திருக்கவே கூடாது. Stick to your calling always. When God called you as a pastor, ஒரு திருச்சபையின் போதகராக உங்களை தேவன் அழைத்திருப்பாரானால் அந்த அழைப்பை விட்டுட்டு போயிராதுங்க. don't leave your calling உங்கள் அழைப்பை until God calls you or tells you to do so. தேவனே உங்களை விட்டு வேறொரு பணிக்காக களமிறங்க சொல்லானுடைய விட்டு போகாதீர்கள். I know ministry is a very hard job. எனக்கு தெரியுங்க, உலகத்துல ஊழியம் தான் கடினமான But கலப்பணி. it may be look very fancy for people to see outside. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு இது கண்கவர் நாகரிக மோகமாக தான் தெரியும். But I know when I ask you everybody's story, ஆனா உங்க எல்லாருடைய சாட்சியை நான் கேட்டா சொல்லுவீங்க, you know what it took for you to come to this far. இவ்வளவு தூரத்துக்கு இந்த நிலைக்கு வரதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க தெரியுமா? அந்த சாட்சி எனக்கு தெரியும். Ministry is a sacrifice. ஊழியனாலே பெரும் தியாக பணி. It is a call of suffering. அது பாடுகளுக்கான அழைப்பு. Not for personal profit. அது தனிப்பட்ட ஆதாயத்துக்கான இழிவான அழைப்பல்ல. Because career in ministry has no promises. ஏனென்றால் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கை வளமாகும் என்ற வாக்கு கிடைத்ததில்லை. I was studying in America in my college. அமெரிக்காவிலே அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். There were people were studying different subjects, different degrees. பல்வேறு பாடங்களிலே பல பட்டப்படிப்பை படித்தார்கள்.
People are studying law, engineering. சட்டத்துறையில் பயின்றார்கள், பொறியியல் துறையில் பயின்றார்கள். I was doing my divinity theology. நான் என்னுடைய தெய்வீக இறையியல் படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன். Everybody when they graduate, எல்லாரும் பட்டம் பெறும்போது they get a very good job. நல்லதொரு வளமான வேலை வாய்ப்பு For கிடைக்கும். business administration, they become a company CEO or manager. MBA பட்டப்படிப்பை படித்தவர்களுக்கு ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய தலைவராகவோ துணை தலைவராகவோ வேலை If கிடைக்கும். they study engineering, they'll be a engineer. பொறியியல் துறை படித்து பட்டம் பெற்றிருந்தால் பொறியாளராக பணி கிடைக்கும். But only in theology, ஆனால் இறையியல் பட்டப்படிப்பில் மட்டும்தான் even if you graduate, நீங்கள் பட்டம் பெற்றாலும் கூட if God never shows up, you won't have a job. தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ண இறங்கலனா வேலையே கிடைக்காது. Because it is a calling. ஏன் இது ஒரு அழைப்பு. God should have called you for that. இதற்கென்று தேவன் உங்களை அழைத்திருக்க வேண்டும். There were nearly 80 people who are studying in theology. ஏறக்குறைய 80 பேர் இறையியல் படிப்பு படித்தார்கள். Only 3 people became servants of God. 3 பேர் மட்டும்தான் உண்மையில் படித்த படிப்புக்கேற்ற தேவ ஊழியர்கள் ஆனார்கள். Many of them quit halfway because they thought it's too much. They can't take it. நிறைய பேர் இறையியல் பட்டப்படிப்பு படித்துட்டு இருக்கும் பொழுதே இது ரொம்ப அதிகம், இதெல்லாம் போக முடியாதுன்னு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So ministry is a call of suffering. ஆகவே ஊழியம் என்றாலே அது பாடுகளின் அழைப்பாகும். So we need to be very careful. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We need to train people and empower people. மக்களை நாம் பயிற்றுவித்து அதிகாரப்படுத்த வேண்டும். We need to disciple people. ஜனங்களுக்கு சீஷத்துவ பயிற்சி கொடுக்க வேண்டும். We need people to come alongside us and help us. நம்மோடு கூடவே வந்து நமக்கு உதவி செய்யும் ஆட்களை நாம் எழுப்ப வேண்டும். A church can be 1 mile wide. ஒரு திருச்சபை 1 மைல் சதுர அளவுக்கு பெரிதா இருக்கலாம். But if it has no depth, it is a disaster waiting to happen. If it has no depth, எவ்வளவு அகன்று பறந்து விரிந்த சபையா இருந்தாலும் அதன் ஆழம் இல்லை என்று சொன்னால் அதிலே ஒரு பயனும் இருக்காது. the church has to grow not only physically but also spiritually. திருச்சபையானது எண்ணிக்கையில் வளர்ந்து பெருகுவது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளும் உரமிட வேண்டும். So you need to raise up godly men and women in your church. ஆகவே உங்கள் திருச்சபையில் தேவ பக்தியுள்ள புருஷ ஸ்திரீகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டும். Train people to pray. ஜெபிக்கும்படி மக்களை பயிற்றுவிக்க வேண்டும். You know the Times Square in America, David Wilkerson Church. அமெரிக்க தேசத்திலே டைம்ஸ் ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஊழியர் டேவிட் வில்கர்சன் திருச்சபை தெரியுமா? One of the biggest church in New York City. நியூயார்க் பட்டணத்தின் மிகப்பெரிய ஒரு திருச்சபை அது. What is the specialty of the church is? அந்த திருச்சபையின் சிறப்பம்சம் என்னவென்றால், most of them who come to their church அவர்கள் சபைக்கு வருகிற பெரும்பாலானவர்கள் never heard of Jesus. அவங்க இயேசுவை அறிந்தவர்களே இல்லை. Most of them are alcoholic. பெரும்பாலானவர்கள் குடிகாரர்கள். Most of them are drug addicts. பெரும்பாலானவர்கள் போதைக்கு They are the அடிமையானவர்கள். one who gets attracted to the church. அவர்கள்தான் அந்த திருச்சபையின் பக்கம் கவரப்பட்டவர்கள். When you go to the church on Sundays, நீங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு போனீங்கன்னா the church starts around 9 o'clock, 8 or 9 o'clock. காலை 8 அல்லது 9 மணிக்கு திருச்சபை ஆராதனை ஆரம்பிக்கும். But people stand in line from 6 o'clock to get into the church. ஆனால் சபைக்குள்ளே போவதற்காக காலை 6 மணியிலிருந்தே மக்கள் வெளியில வரிசையில் நிற்பார்கள். Because if they come late, they can't enter the church. ஏனா கொஞ்சம் தாமதமா வந்தா சபைக்குள்ள போக முடியாது, இடம் கிடைக்காது. So a Bible college student, ஒரு வேதாகம கல்லூரி மாணவர் ஒருவர், a professor told their student, அந்த பேராசிரியர் அந்த மாணவருக்கு I சொல்லுகிறார், want to do an experiment. ஒரு சோதனை செய்ய விரும்புகிறேன். I want to go to the church நீங்க அந்த சபைக்கு போய் and find out கண்டுபிடிக்கணும் ஒண்ணு, why this church is packed always all Sundays. எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ஏன் இந்த திருச்சபைக்கு வெளியில மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வரணும். And people are not even members of the church. அதுவும் அங்க வர்றவங்க நிறைய பேர் அந்த திருச்சபையின் அங்கத்தினர் கூட இல்லங்க. 60 to 70% are newcomers, first time. 60-70% முதல் முறை வருகிற புதிய விருந்தினர்கள். How wonderful if our church would be like that. நம்முடைய சபை அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. That's why everybody is longing. அதுக்கு தான் எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். Sometimes in our churches we'll have the same member for 20 to 30 years. சில நேரங்களில் நம்முடைய சபை எடுத்துக்கிட்டா 20-30 வருஷம் ஆனா அதே 10-20 பேர் தான் வளரவே இல்ல. And same people. அதே ஆட்கள் தான் இருக்கிறார்கள். Every day. ஒவ்வொரு நாளும் அதே And you ஆட்கள் don't see any newcomers. ஒரு புதிய விசுவாசி வரதையும் பார்க்க முடியலையே. Why? What happened? ஏன் என்ன நடக்குது? So this
Bible students went and did an experiment with this church. இந்த வேத கல்லூரி மாணவர்கள் போய் அந்த திருச்சபையில ஒரு பெரிய ஆய்வு So they நடத்தினார்கள். went to the church Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த சபைக்கு போயிட்டாங்க. So they went in a cold, it was very cold. அதிக குளிர்காலம் ரொம்ப குளிர்ல போயிட்டாங்க அவங்க. They went at 6 o'clock. 6 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. They were first in the line, they stood near the door. வரிசையில முதல் ஆளா போய் வாசல்ல நிக்கறாங்க. And they knocked the door. கதவை தட்டினாங்க. The secretary or the prayer leader of the church came. அந்த திருச்சபையின் ஜெப தலைவராய் இருந்த செயலாளர் வந்தார். He slowly opened the door. He said church is not started yet. மெதுவா கதவை திறந்து இன்னும் சபை ஆராதனை ஆரம்பிக்கலங்கன்னு சொன்னார். But this Bible college student said, ஆனால் இந்த வேத கல்லூரி மாணவர்கள் சொன்னார்கள், sir, we are coming from the Bible college. ஐயா நாங்க வேதாகம கல்லூரியில இருந்து வந்திருக்கிறோம். We wanted to come and visit your church. உங்க சபைக்கு வந்து பார்த்து We wanted to analyze உங்களுடைய சபையை ஆராய்ந்து how is that your church brings so many people. உங்க சபைக்கு எப்படி இவ்வளவு புதிய ஆட்கள் ஏராளமாக வர முடிகிறது என்பதை அறிய So we விரும்புகிறோம். wanted to write a paper on that. இதன் மேலே ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை எழுத வந்திருக்கிறோம். That's why we are here today. அதனால தாங்க இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். So that man opened the door. ஆக அந்த மனிதன் கதவை திறந்தார். So he said, come quickly. உள்ள சீக்கிரமா வந்துருங்கன்னு கூப்பிட்டாரு. So then he closed the door. பின்பு கதவை மூடி விட்டார். Then he took them to a very dark path. அந்த மாணவர்களை ரொம்ப இருட்டான ஒரு பாதையில கூட்டிட்டு போனாரு. Then he climbed down the stairs. படிக்கட்டுல கீழே இறங்கி It போனாங்க. was very dark. ரொம்ப இருளா இருந்தது. He took them to the basement. அந்த கீழ் அடித்தளத்துக்கு கொண்டு போய் And விட்டார். the students were wondering what's happening here. இங்க என்ன நடக்குதுன்னு மாணவர்களுக்கு ஒரே திகைப்பு. And this elder man, the older man said, அந்த வயதான மனிதர் சொன்னார், he slowly opened the door and said, மெதுவா கதவை திறந்து சொன்னார், don't make any noise. எந்த சத்தமும் போடாதுங்க. I just want you to look. அமைதியா உள்ள எட்டி மட்டும் பாருங்க. What do you see inside? நீங்க உள்ள என்ன பாக்குறீங்களோ That is what make this church அதுதாங்க grow. இந்த சபையை வளர செஞ்சிட்டு இருக்கு. So the students were very excited. மாணவர்களுக்கு உச்ச பூரிப்பு தாங்கல. As soon as they opened slowly they put their head in behind the door and watched it. கதவை திறந்த உடனே மெதுவா தலைய உள்ள எட்டி பார்த்தாங்க பாருங்க. There were nearly 100 people crying in tongues and crying out to God. ஏறக்குறைய 100 பேர் கண்ணீரோடு அந்நிய பாஷையிலே தேவனுக்கு முன்பாக கதறி ஜெபித்துக் They were கொண்டிருந்தார்கள். crying for the Holy Spirit to come and touch that service. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும், ஆராதனையிலே அசைவாட வேண்டும் என்று அழுது புலம்பினார்கள். And that man said, அந்த மனிதர் சொன்னார், this is the powerhouse. இதுதாங்க அனல் மின் நிலையம். When we put fire here, இங்க நாங்க நெருப்பு போட God does a miracle. அங்க Upstairs. தேவன் மேல் தளத்திலே தேவன் அற்புதங்களை அரங்கேற்றுகிறார். Hallelujah. ஹalleluya. Our church should be a church of firehouse. எங்களுடைய திருச்சபை ஒரு அக்கினியின் இல்லமாகவே ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. If you take a ship, நீங்க ship அடிக்கடி நாங்கள் நேரம் மாற்றிக் கொள்வோம். like a couple or கப்பலை எடுத்துக்கொண்டால் you know where are the engines? கப்பலுக்குடைய இயந்திரம் எங்க இருக்கும் தெரியுமா? When you enter into the ship, கப்பலுக்குள்ள நுழைஞ்ச உடனே you will see only the beauty of the ship. கப்பலுடைய அழகு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். You will see a beautiful rooms, dining rooms and bedrooms and everything. அழகான தங்கும் இடங்கள், படுக்கை அறைகள், அழகான சாப்பாட்டு அறைகள் தான் கண் கவரும். But you don't even see where the engine is. ஆனா அது இயக்குகிற பொறியியல் இயந்திரம் எங்கன்னு உங்களுக்கு And you தெரியாது. don't care to know where the engine is. அந்த என்ஜின் எங்க இருக்குன்னு கூட நமக்கு கவலை வரதில்லை. All we just go sit and enjoy the ride, enjoy the scene and get down and go. ஏற உடனே கப்பலுக்குள்ள போகிறோம், சொகுசா